ஹாய் வெல்கம் டு ஆல். இப்போ நம்ம 1 மினிட் வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம் ரோஸ்? மஞ்சள் பூசணிக்காய் சாப்பிட்றோம்னா நம்ம உடலுக்கு என்ன நன்மைகள்ன்றதை நம்ம பார்க்க போறோம் ஜாஸ். பூசணிக்காவை பத்தி பேச போகுது. பூசணிக்காய் தான் பூசணிக்காயே சொல்லுது. சரி சொல்லுங்க. மஞ்சள் பூசணிக்காய் சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு எப்போதுமே நீர் சத்து அதிகமாகவே இருக்கும். தொடர்ந்து நம்ம இந்த பூசணிக்காயை சாப்பிட்டா கண் பார்வையும் நமக்கு நல்லா தெளிவா தெரியுமா. சூரிய ஒளியில நம்ம நடந்து போவோம்ல, அந்த மாதிரி நடக்கும்போது ஃபேஸ் எல்லாம் ரொம்ப டல்லா இருக்கும். அந்த மாதிரி டயத்துல அடிக்கடி மஞ்சள் பூசணிக்காய் சாப்பிட்டா நம்ம ஃபேஸ் நல்லா க்ளோவா இருக்கும், நல்லா பலபலன்னு இருக்கும். அப்புறம் பிபியையும் கூட கண்ட்ரோலா வைக்குமா. இதயத்திற்கு ரொம்ப நல்லது. தசை வளர்ச்சிக்கு மஞ்சள் பூசணிக்காய் அடிக்கடி சாப்பிடலாம். ரத்த சர்க்கரை அளவை அதிகப்படுத்தாம உடலுக்கு தேவையான ஆற்றலையும் கூட கொடுக்கும். இப்போ இந்த மஞ்சள் பூசணிக்காவை டெய்லி எடுத்துக்கலாமா, வாரத்துல ஒரு நாள் எடுத்துக்கலாமா? வாரத்துல ஒரு நாள் நீங்க எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். இந்த மஞ்சள் பூசணிய நல்லா தாளிச்சு அதுல சர்க்கரை எல்லாம் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. அது ஒரு டேஸ்டா இருக்கும். இப்பதான் நான் அதை கேள்விப்படுறேன். கூட்டு மாதிரி வைக்கலாம்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க சொல்ற மாதிரி சர்க்கரை இதெல்லாம் குழந்தைங்களுக்கு மாதிரி வைப்பாங்க. சில பேர் குழந்தைகள்லாம் சாப்பிடணும் அப்படின்னா சர்க்கரையும் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. சரி, ஓகே. நீங்க சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருவோம். எங்க 1 மினிட் வீடியோக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.